வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் இந்திய சினிமாவுடைய ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அது நம்ம பார்க்கலாம். பல இண்டஸ்ட்ரியில் இப்போ மோகன்லால் ஃபேன்ஸாக இருப்பாங்க, மம்முட்டி ஃபேன்ஸாக இருப்பாங்க, சிரஞ்சீவி ஃபேன்ஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா கமல் அளவுக்கு நல்ல ஆக்டரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனுக்கு வருவாங்க, ஒரு பெஞ்ச் மார்க்குக்கு. இல்லை கமலை விட பெட்டர் ஆக்டர்னு சொல்ல வருவாங்க. ஆனால் கமல் இவங்க எல்லாரையும் விட உயரமான இடத்துல இருக்கார். அதனால தான் அவரை ஒரு கம்பேரிசனுக்கு எடுக்கிறாங்க. சமீபத்தில் சிரஞ்சீவி ஃபேன்ஸ் ஒரு வாரமாக கம்பேர் பண்ணி மாற்றி மாற்றி ட்வீட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே இதுவாக இருந்தது. பட்டு சிரஞ்சீவியை ஒத்துக்கிட்ட என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு நல்ல நடிகனாக இருக்கணும், நல்ல நடனம் டான்ஸ் ஆடணுங்கிறதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் கமலஹாசன் தான். கமலஹாசன் வாங்கின ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நான் அதில் ஒரு பகுதி வாங்கினாலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். கமலை பார்த்து நான் பிரமிக்கிறேன்னு அவரே பேட்டி கொடுத்துட்டாரு. டோன்ட் பி கமலஹாசன், இட்ஸ் இம்பாசிபிள்னு மோகன்லாலே சொல்லிட்டாரு. மம்முட்டியே கமல் 50ல் பேசிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது இவங்க அவங்க என்ன சொல்றது, அவங்களோட ஈகோ மசாஜ் பண்றதுக்காக இப்படி கம்பேர் பண்றது. அப்புறம் யூடியூபர்ஸ் எப்படின்னா அவங்க தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக டக்குன்னு கமலஹாசன் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது உடனே எல்லாரும் போட்டு அடிப்பாங்க, அவங்க உடனே பிரபலம் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியா ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்காக, அதாவது ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்காகவும் ஒரு அங்கீகாரத்துக்காகவும் அவரோட பேரை எடுக்கிறது, அவங்க அக்கௌண்ட் இம்ப்ரெஷனுக்காக, அட்டென்ஷன் சீக்கிங்காக, வியூஸுக்காக. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அவங்க ஐடல்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. இது என்னென்னா, அவரோட கம்பேர் பண்ணால், உலகநாயகன் கமலஹாசனோட கம்பேர் பண்ணால் அவங்களுடைய ஹீரோக்கு ஒரு லெஜெண்டரி ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காரணங்கள்னால தான் கமலஹாசனை பற்றி அவங்களோட சேர்த்து ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுறது. என்ன காரணம்னா, அவர் தான் ஒரு பெஞ்ச் மார்க், அவர் தான் ஒரு யார்ட் ஸ்டிக்கு, அவர் தான் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்டு ஆஃப் த இந்தியன் சினிமா. இது ரைவலரி கிடையாது. அவங்களுக்கு ஒரு வேலிடேஷன் தேவைப்படுது. நம்மால் திறமையான ஆளா அப்படின்னா அவர் உலகநாயகன் கமலஹாசன் அளவுக்கு திறமையான ஆளாங்கிறத அவங்க என்ன சொல்றது, பெஞ்ச் மார்க்காக வச்சு வேலிடேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கமலஹாசன் அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனை வேறு எந்த கதாநாயகனாவது பண்ணியிருக்காங்களா? ஒரு ஸ்டூடியோ ஓனர் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷனை கமல் பண்ணியிருக்காரு. ஸ்டூடியோ இல்லாமலே ராஜ்கமல்ங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை வச்சுக்கிட்டு எத்தனை நடிகர்களை உருவாக்கியிருக்காரு, எத்தனை இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்காரு, எத்தனை டேரக்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு, கேமராமேனு, ஏற்கனவே நடித்து காணா போன நடிகர்கள் அப்படின்னு அன்மேட்சபிள். அவர் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவர் பண்ணியிருக்கிற கான்ட்ரிபியூஷன் இஸ் இம்மன்ஸ். டைரக்டர் கௌதம் மேனனை பொறுத்தவரைய அவர் ஸ்டைலிஷாக படம் எடுப்பார். ஒரு ஆடு பார்க்குற மாதிரி இருக்கணும் ஒரு படம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஆனால் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடித்தது அவருடைய மியூசிக்கல் டேஸ்ட்டு. அவர் யாரோட வேலை பார்த்தாலும் சரி, அது ஹாரிஸ் ஜெயராஜா இருந்தாலும் சரி, ஏஆர் ரஹ்மானாக இருந்தாலும் சரி, இளையராஜாவாக இருந்தாலும் சரி, அவர் படங்களில் பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த பாடல் வரிகளாக இருக்கட்டும், அந்த டியூனாக இருக்கட்டும், அதுக்கு செலக்ட் பண்ணுற சிங்கர்ஸாக இருக்கட்டும். ஏன் டர்புகா சிவா கிட்ட அவர் வாங்கின பாடல் மாதிரி வேற யாரும் அவ்வளவு நல்லா வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அது எந்த மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் அந்த டர்புகா சிவா அறிமுகப்படுத்தும் பொழுது இது யார் மியூசிக் டைரக்டர்னே சொல்லாமல் பாட்டை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தினார். இந்த ஒரு வார்த்தை சொல்லாதே, தனுஷை வச்சு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படம் ஓடலை, ஆனால் அந்த படத்தில் பாட்டெல்லாம் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, என்னோடு வா வீடு வரைக்கும் அப்படின்னு ஒரு டைட்டிலில் எ மியூசிக்கல் ஈவினிங் செலிப்ரேட்டிங் 25 years ஆஃப் கௌதம் வாசுதேவ் மேனன் மின்னலேக்கு 25 வருஷம் ஆச்சு சினிமா ஃபீல்டுக்கு அதை கொண்டாடும் வகையில் இவங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 1 மியூசிக் அகாடமியில் ஈவினிங் 7 to 9 அந்த கான்சர்ட்டு. என்னோடு வா வீடு வரைக்கும் எ மியூசிக்கல் ஈவினிங் அப்படிங்கிறது தான் அதோடைய தலைப்பு. அதில் மின்னலையில் ஆரம்பித்து மின்னலே, காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி முத்துச்சரம் மற்றும் அவர் ஒர்க் பண்ண படங்கள், ஏராளமான படங்கள், இப்போ இதுவரைய வெந்து தணிந்தது காடு வரைய ஏராளமான படங்கள், ஏராளமான பாடல்கள், எல்லாமே ஹிட்டு. மேக்சிமம் 99.99% ஹிட்டுன்னா அது நம்ம கௌதம சொல்லலாம். அவர் பெட்டர் மியூசிக் டேஸ்ட் உள்ள ஒரு டைரக்டரில் அவர் நம்பர் 1 வருவார். மௌலி
தமிழ் சினிமாவில் வந்து வர்றதுக்கு முன்னாடி நாடகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தவர். அவர் வந்து நம்ம ஒய்ஜி மகேந்திரனுடைய ஒய்ஜிபி அந்த இதில் தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவரே தனியாக ட்ரூப் ஆரம்பித்தார். அவருடைய இந்த ஃப்ளைட் 172ங்கிறது மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ட்ராமா. அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்னென்னா அந்த வாஷிங்டனில் திருமணம் அதோடைய வேற ஒரு வருஷனாக தான் எனக்கு தெரியும். சாவி எழுதினார் வாஷிங்டனில் திருமணம்னு. இங்கே இருக்கிற ஒரு கல்யாணத்தை வாஷிங்டனில் பண்ணி பார்க்கணும், அதாவது நம்ம ஒரு பிராமின் மேரேஜை வாஷிங்டனில் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அப்போ மிகப்பெரிய வேர்ல்டுலேயே பெரிய பணக்காரனாக இருந்த அமெரிக்காவில் இருந்த ஒரு அந்த தம்பதியினர் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணி நடத்துறது தான் எல்லாமே. இங்கேருந்தே எல்லாமே போகும். அதாவது இந்த இது முதற்கொண்டு நம்ம ஹரிக்கேன் லைட்லாம் இது பண்ணிட்டு போவாங்கல்ல, அது எல்லாமே இங்கேருந்து நாய் முதற்கொண்டு இங்கேருந்து போகிற மாதிரி அந்த கதையை வடிவமைச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது படமாக கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் புத்தகமாக படிச்சிருக்கேன், படமாக வந்து நான் பார்த்ததில்லை. இப்போ இது ஸோ அந்த மாதிரி அதுதான் ஞாபகம் வரும் நமக்கு. ஃப்ளைட் 172 அப்படின்னாலே அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கமலுக்கு ரொம்ப பிடித்த ஒரு காமெடி ரைட்டர்ஸில் மிக முக்கியமானவர் மௌலி. முதல்ல அபூர்வ சகோதரர்களுக்கு மௌலியை தான் கூப்பிட்டாங்க. மௌலி வந்து அப்போ தெலுங்கில் பயங்கர பிஸியாக இருந்தார். பயங்கர சூப்பர் ஹிட் படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதனால் அவரால் வர முடியலை. நான் வேணால் நடித்து தரேன், நான் வர்றப்ப வேணால் சில டைலாக்ஸை நான் சரி பண்ணிக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்காகவே அவரை வந்து அந்த சர்க்கஸ் கம்பெனியுடைய ஓனராக கமல் வந்து அவரை புக் பண்ணி அந்த கேரக்டருக்கு புக் பண்ணார். அவர் தான் வந்து கிரேசி மோகனை சஜஸ்ட் பண்ணது. உங்களுக்கு இவர் கரெக்டாக இருப்பார், ரொம்ப டேலண்டடான ரைட்டர், இவரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கிரேசி மோகனை அறிமுகப்படுத்தி விட்டது வந்து மௌலி தான். மௌலியும் கமலும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறதா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒப்பந்தம்னா என்ன, எழுதப்படாத ஒப்பந்தம். மௌலி நீங்கள் வந்து நமக்கு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பண்ணது தான் பம்மல் சம்பந்தம், அதுக்கப்புறம் நல்லதமயந்தி, இந்த படங்கள்லாம் அப்படி பண்ணது தான். அதுக்கப்புறம் அது நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, மெய்யப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அது நடக்காமல் போச்சு. அந்த பம்மல் சம்பந்தம் அது வந்து பொங்கலில் வந்த ஒரு சரியான படம். ஆளவந்தானுக்கு அடுத்து வந்த படம். அந்த கொஞ்சம் முடி வளர்த்துட்டு வந்தார், அந்த ஃபைட் மாஸ்டராக இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஹிந்தியில் எடுத்தும் பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்துடைய காமெடி மட்டும் இல்லாமல் அந்த எமோஷ்னல், அவங்க தாத்தாக்கும் கமலுக்குமான எமோஷ்னல் விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தில் வந்து அந்த ஒன்லைனர்ஸ் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது, பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படிங்கிறது த்ரூ அவுட் இந்த படமே வந்து நம்ம ரிப்பீட்டாக வாட்ச் பண்ணால் கூட போர் அடிக்காத ஒரு தரமான நகைச்சுவை படமாக இருக்கும். அந்த பம்மல் சம்பந்தம்னு அவர் சொல்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். பொங்கலுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு படம் வந்து பம்மல் சம்பந்தம், அது PKS. உலகநாயகன் கமல்ஹாசன் பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. அதில் மிக முக்கியமான ஒரு சாதனை என்ன அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசனுடைய சாகர சங்கமம் அப்படின்னா அது வந்து சலங்கை ஒளி. அந்த படம் தான் முதல் படம் எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லையும், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயுமே, அதாவது கேரளாவில் டைரக்டாகவே ஓடினது வந்து இந்த படம் தான். 100 days சவுத் இந்தியன் லாங்குவேஜில். ஆந்திர பிரதேஷில் 511 நாள், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாத்துலேயுமே அந்த ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனே இவ்வளவு நாள் ஓடி இருக்கு. 511, 100 இல்லை, மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் 100 நாள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சாதனையை வேறு யாருமே பண்ணதில்லை. இதுக்கு ஈக்குவலான வேறு ஒரு நடிகரும் கிடையாது.